ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மே 1ஆம் தேதியிலிருந்து நிறைய புது ரூல்ஸ் வந்து அமலுக்கு வரப்போகுது. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கேம் விளையாட போகிறதா இருந்தால் உங்களுக்கான ஒரு முக்கியமான சட்டம் வந்து வரப்போகுது. இது ஒரு பக்கம் இருக்க பேடிஎம் பேங்க் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிரடியாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ நம்முடைய பணம் என்ன ஆகும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது போக பிஎஃப் பணம் எடுக்கிறதுல வந்திருக்க புது வசதி என்ன, பெட்ரோல் விலை என்ன ஆகப்போகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சம்பளம் உயர்வு என்ன ஆச்சு, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மாதம் பிறப்பிலையும் அரசாங்கமும் பேங்க்கும் சில புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வரது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மே 1ஆம் தேதி வரப்போகிற மாற்றங்கள் சாதாரண மக்களான நம்மளோட அன்றாட பண பரிவர்த்தனையும் பொழுதுபோக்குலையும் நேரடியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க அந்த ஷாக்கிங்கான நியூஸ் பார்த்துடலாம். நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மே 1ஆம் தேதியிலேருந்து ரொம்ப உஷாராக இருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கார்டில் வந்து ஒரு ₹500க்குள்ளே டியூ பெண்டிங் இருந்தால் அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸ்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இனிமேல் வெறும் ₹100க்கு மேலே நீங்கள் பாக்கி வச்சுருந்தாலே ஃபைன் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ₹101 ₹500க்குள்ளே பாக்கி இருந்தால் பெண்டிங் இருந்தால் ₹100 ஃபைன். 501 ₹1000க்குள்ளே பாக்கி இருந்தால் ₹500 ஃபைன். தொடர்ந்து 2 மாதம் மினிமம் டியூ கூட கட்டாமல் விட்டிங்கன்னா மாதம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ₹100 அபராதம் போடுவாங்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறவங்க வருடாந்திர கட்டணத்தை ஆனுவல் ஃபீ வந்து கேன்சல் பண்ணோம்னா இனிமேல் ₹50,000 இல்லை ₹1,00,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸையும் 90லிருந்து 120 நாட்களுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிருமா. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 5 நாட்களுக்குள்ளே பேங்க் அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா தினசரி ₹100 உங்களுக்கு நஷ்டஈடு வந்து பேங்க் கொடுக்கணும். அடுத்ததாக சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பற்றி. மே 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் கேமிங் கட்டுப்படுத்த இணையவழி விளையாட்டு ஆணையம் ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து இஷ்டத்துக்கு பணம் கட்டி சூதாடுற மாதிரி கேம்லாம் நடத்த முடியாது. பயனர் பாதுகாப்பு அம்சங்கள், யூசர் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ரூல் வந்து கொண்டு வராங்க. அதாவது விளையாடுறவங்களுடைய ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இவ்வளோ நேரம் தான் விளையாடணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது லிமிட் கொண்டு வராங்க. பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறதுல பல கட்டுப்பாடுகள் வந்து வரப்போகுது. குறிப்பாக ஒரு கேமில் பணம் கட்டி விளையாடுறாங்களா, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்து இது வெறும் சோஷியல் கேமாக இல்லை பண சூதாட்டமாக வகைப்படுத்த போகிறாங்க. சோஷியல் கேம்ஸ்க்கு பெருசாக பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இருக்கா தகவல் வந்திருக்கு. ஆனால் வந்து நீங்கள் பணம் கட்டி விளையாடுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேடிஎம் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறவங்க லைசன்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இனிமேல் பேடிஎம் பேங்க்கில் யாரும் புதுசாக டெபாசிட் பண்ணவோ டிரான்சாக்ஷன் பண்ணவோ முடியாதுங்க. உடனே வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. ஐயோ என் பணமெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆகும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பேடிஎம் பேங்க்கில் இருக்கிற உங்கள் வைப்பு தொகை டெபாசிட் பார்த்தீங்கன்னா 100% பாதுகாப்பாக இருக்குது. இதை வந்து முறையாக திருப்பி கொடுத்துருவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக கடையில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். அது வந்து வழக்கம் போல் செயல்படும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டு. இனி பிஎஃப் பணத்தை ரொம்ப ஈஸியாக அவங்க யூபிஐ மூலமாகவே ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கான புது வசதி மே மாதத்தில் கொண்டு வரப்போதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறமா, அதாவது 29 பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு வங்கத்தில் அடுத்த கட்ட எலெக்ஷன் நடக்க போகுது. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலை ₹28 வரைக்கும் உயரும்ன்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ரூமர்ஸ் தான், அது யாரும் நம்பாதீங்க அப்படின்னு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு, அதுக்காக பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 15% எத்தனால் கலக்கிற புது முயற்சியை வந்து மத்திய அரசு சீக்கிரமாக தொடங்க போகிறாங்களாம். இதனால் விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் விலை ஏறாமல் இருந்தால் சரி, விலை குறையினாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் முழுக்க இந்த எத்தனால் பயன்படுத்தி வண்டி வந்து இயங்குற மாதிரி அதுக்கான புது வண்டியை வந்து தயாரிக்க போகிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் முழுக்க எத்தனாலே யூஸ் பண்ணி வண்டி வெஹிக்கிள் வந்து ரன்
ரன் ஆகுற மாதிரி புது முயற்சியை வந்து மத்திய அரசு கையில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் விஷயமா எஸ்எஸ்சி மூலமாக மத்திய அரசு துறைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3003 காலி வேகன்சி வந்து நிரப்ப ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்திருக்கு. வேலை தேடுறவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சியோட வெப்சைட் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான அப்டேட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனுக்கும் 2% டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே 1 சேலரியை சேர்த்து வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 1, 2026 முதல் கணக்கிடப்பட்ட அரியர் அமௌண்ட்டும் ப்ளஸ் கரண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் சேர்ந்து மே மாதம் 1 உங்கள் சேலரியில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈரான் பயணம் பண்ணுற ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஈரான் நடக்கிற போர் பதட்டத்தினால இந்தியர்கள் யாரும் அங்கே பயணம் செய்ய வேண்டான்ட்டு மத்திய அரசு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மே 1 வரப்போகிற இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்க அந்த கிரெடிட் கார்டுக்கான ரூல்ஸு, பேடிஎம் பேங்க் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணது, அப்புறம் இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா புது வசதி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்த அப்டேட் விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.